ஒரு ஆண்டிலே ஆத்மா எங்களை உருவாக்க வேண்டும், தொண்டர்களை உருவாக்க வேண்டும். இந்த கட்சி தொண்டர்களுக்கு தான் சொந்தம், சொந்தம் வந்தது சொந்தமல்ல என்று சொன்னவர். இப்போது அரசியல் அப்படியா? ஓட்டு வாங்கும் போது மட்டும் தொண்டர்கள் தேவை, அது மட்டும் இல்ல. மக்களை அரவணைச்சு அதெல்லாம் பேசக்கூடாது. ஓட்டு அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்பு. அவங்க பேசுறாங்க, அவங்க பேசணும். அவருக்காக மட்டும் தான் வந்திருக்கோம், அவங்களை பத்தி பேசுறாரு. நிறுவன தலைவரை கேளுங்க. அண்ணா கண்டார், அண்ணாவை தலைவர் புரட்சி தலைவரை கண்டார். அவர் அண்ணா மறைவு பிறகு அண்ணாவை பேருமுறை நிலைத்திட அந்த கொடியினை மேலே தெய்வத்தை கண்டார் புரட்சி தலைவர். அந்த கொடியினை ஏற்றிட்டா மட்டும் போதாதில்ல, அந்த கொடியுடைய சாம்ராஜ்யம் என்ன என்பதை எங்களுடைய அருமை அண்ணன் சொன்னார். எப்படி சொன்னார் தெரிகிறதா? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 40 ஆண்டுகளுடைய சர்வீஸை, இந்த 39 தொகுதியை ஒரு தொகுதி கூட எட்டி பார்க்காத அரசியல் நடத்தலாமா? நடத்தக்கூடாது. அதுதான் சொன்னார். அயோத்தி ஆண்டவரும் ராமர் நம்முடைய ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் எடுத்த மறுபிறவி ராமச்சந்திரன் அவர்களை போல புரட்சி தலைவருடைய ஆளுமை அவர்களுக்குத்தான் புரியும். எதை வேணாலும் சாய்ச்சினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அனைவர்களும் அரவணைத்து நம்முடைய அரவணைச்சு நடத்த வேண்டும். அப்படி அரவணைச்சு மட்டும் போதாதுல, பக்கத்துல அனைவரிலும் வணங்கி கூட்டணி அமைக்க வேண்டும். அப்படி கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டுடைய தன் மானம் டெல்லியில காக்கப்படும். அதுதான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை நடத்த வந்தால் அண்ணன் தம்பி அனைவர்களும் அரவணைக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம தனியா பிரிஞ்சிருக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ரத்த இலைக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அந்த ரத்த இலையை யாரிடம் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் அவர்கள் உயிரிலே எழுதியிருக்கிறார். அதுதான் சரித்திரம். நீதி தலை காக்கும் என்பதை தமிழ்நாட்டின் மக்களுடைய மகேசத்திற்காக வணங்கி அனைவர்களும் வணங்குகிறேன். சொந்தக்காரன் தொண்டர்கள் தான், மக்கள் தான், வேற யாரும் கிடையாது. இரட்டையின் சொந்தக்காரர்கள் யாருன்னா தொண்டர்கள் தான் இரட்டையின் சொந்தக்காரர்கள். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்றதான் இங்க தமிழ்நாட்டில் இன்றைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வழிவகை ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் புரட்சி தலைவர் உரிமை குரல்ல பாடி இருக்கிறாரு. அந்த பாடலை எல்லாம் இன்றைய தலைமை கேட்பதில்லை. இன்றைய தலைமை அந்த பாடலை கேட்டிருந்ததுன்னா என்றோ ஒன்று கூடி இருக்கலாம், கிளைகள் உருவாகலாம். ஆனா அந்த கிளைகளில் இலைகள் தான் இருக்கின்றன. கிளைகள் எத்தனை இருந்தாலும் அதில் இலைகள் இருக்கின்றன. அந்த இரட்டை இலையை தொண்டர்கள் வழி நடத்தி செல்வார்கள். தொண்டர்கள் தான் இரட்டை இலை, இரட்டை இலை தான் தொண்டர்கள். அடுத்த ஆட்சி நம்ம அமைக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று கூடி இருந்தால்தான் புரட்சி தலைவருடைய சிலையிலிருந்து நாங்கள் உறுதிமொழி இருக்கிறோம். அனைவரும் ஒன்று கூடணும். அதற்கு அனைத்து தரப்பினரும் டிடிவி அத்தனை பேர்களும் சரி, யாராக இருந்தாலும் ஒன்று கூடி இபிஎஸ் டிடிவி சசிகலான்றது பிரிவினை விட எல்லாம் யாருகிட்ட இருந்து வந்தீங்க? புரட்சி தலைவர்கிட்ட இருந்து வந்தவர்கள் தானே. உன்ன வீட்டில் கண்ணை வைக்க கூடாது என்பார்கள். ஆனால் நீங்கள் கண்ணை வைத்து விட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் இருப்பது நியாயமா? இருக்கலாம். ஆனா எம்ஜிஆர் புகழ் பாடாது. எம்ஜிஆர் புகழ் பாட வேண்டும் என்றால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கட்சி, அனைத்து திராவிட இரட்டை இலை தான். இரட்டை இலையை தேடி வாருங்கள். நாங்கள் கலைவந்த எம்ஜிஆர் பக்தர்கள் என்று ஒரு குழு நாங்கள் அமைத்துக் கொண்டு புரட்சி தலைவருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பக்தர்கள் குழு இன்று 42 ஆண்டுகளமாக கிடையாது. அண்ணன் விஜயன் அண்ணன் போல அவரும் நாங்கள் ஒரு பக்கம் கட்டுகிறோம். ஆனால் அனைவரும் பிரிந்திருப்பது தவறு. அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று 37வது புரட்சி தலைவர் நினைவு நாளில் நாங்கள் உறுதிமொழி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி கலைவந்த எம்ஜிஆர் பக்தர்கள் பேரகன் தியேட்டர்லேருந்து நாங்கள் அன்னதானம் வழங்குகிறோம். வழங்கி நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். தலைவர் சமாதிக்கு தீப்பந்தேடு ஜோதியத்தை உறுதிமொழி இருக்கிறோம். இதை நீங்கள் வெளிப்படுத்தணும். அனைவரும் ஒன்று கூடணும் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுதான் நாங்கள் ஏற்றுவது. இரட்டை இலைக்கு சொந்தக்காரன் இன்று சொல்கிறேன். இரட்டை இலைக்கு சொந்தக்காரர் தொண்டர்களே 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 என்று நான் நன்றி கூடி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மயிலை எம்ஜி சாமி. நாங்க பொள்ளாச்சியிலிருந்து வர்றோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சூளேஸ்வரம்பட்டி பேரூராட்சி 4வது வார்டின் அவைத்தலைவர். இதுவரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இங்கே வந்துட்டு இருக்கிறார் தொடர்ந்து. இவருடைய சீரிய தொண்டு வந்து என்னை அடிமைப்படுத்தி விட்டது. வாழ்க புரட்சி தலைவர். அந்த நினைவு நாளை வந்து சந்தோஷமா மன நிம்மதியுடன்
அனைவருக்கும் இந்த இரட்டைகளை காத்து கொடுத்த புரட்சித் தலைவர் அவர்களை மறக்கக்கூடாது.